ஹாய் ஃப்ரெண்ட், இது லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வேரியண்ட்டு கார். இது வந்து பிரேக் ஆயில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு கஸ்டமர் நம்மகிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வரப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் ஒவ்வொரு சைடாகவும். பிரேக் ஆயில் வந்து மேக்ஸிமம் குறையவே கூடாது. அதாவது உங்களுக்கு பிரேக் பேடு தேய கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையணுமோ ஒழிய ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஊற்ற குறைஞ்சி வெளியே போய்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டாக பார்க்கும்போது கியர் பாக்ஸ் இடையில வந்து லீக் ஆகுது. இது என்னென்னா கிளச்சோட ஸ்லேவ் சிலிண்டர் போயிடுச்சு. அதாவது ஹைட்ராலிக் டைப் தான். பழைய டைப்பில் பெட்ரோல் கார்ஸில் தான் அந்த கேபிள் டைப் வரும். லேட்டஸ்ட்டாக வர காரில் எல்லாத்துலேயுமே சிலிண்டர் வந்து உள்ளே வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து வெளியே வரும், ஈஸியாக கழட்டிடலாம். ஆனால் இது வந்து உள்ளே வரதுனால உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கஸ்டமருக்கும் அடியில் குனிஞ்சு பார்த்தது கிடையாதுனால உங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குவோம், கியர் பாக்ஸ் தான் இறக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா கியர் பாக்ஸ் கம்பல்சரியாக இறக்கணும். கஸ்டமர் வந்து அது எப்படி அதுக்குள்ளே கிளச்சு போகும், வண்டி 65,000 கிலோமீட்டர் தானே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே கஸ்டமர்கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம கியர் பாக்ஸ் இறக்கணும். இப்போ கியர் பாக்ஸ் போல்ட்டு லூஸ் ஆனதுமே ஆயில் ஃபுல்லாக ஒழுகுது பாருங்கள். ஊற்றுற ஆயில் ஃபுல்லாமே அந்த கேசிங்குள்ளே போய் நின்றுருக்கு. உங்களுக்கு கிளச்சு வந்து ஃபுல்லாக திடீர்னு ரன்னிங்கில் போயிட்டே இருக்குது. எப்போ டக்குன்னு உள்ளே போயிடும். ஆனால் அவருக்கு இது வரைக்கும் உள்ளே போகலாம். ஆனால் லீக் ஆகி வெளியே போயிட்டே இருக்குது. நான் கியர் பாக்ஸ் இறக்கி நம்ம பார்க்குறோம், உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த சிலிண்டர். இது வந்து ஹைட்ராலிக் டைப்பு. பிரேக் ஆயிலுக்கும் இதுக்கும் ஒரே ஆயில் தான், ஒரே டேங்கு தான். இதிலேருந்து தனியாக செப்பரேட்டர் ஓஸ் வந்து இந்த லைனுக்கு நம்ம கிளச்சோட எம்சிக்கு போயிட்டு அங்கேருந்து காலில் ப்ரெஸ் பண்ணும்போது அங்கேருந்து சிலிண்டர் வந்து இந்த பிஸ்டனை வந்து ஆப்ரேட் பண்ணும், வெளியே தள்ளும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த லீக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாமே லீக் ஆனதான். ஆயில் ஒழுகி தான் கீழே வந்திருக்கு. இது இப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு போயிடும். இது எதுக்கு போயிருக்கு அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் கஸ்டமர்கிட்ட, இது சாதாரணமாக இந்த இது போகிறது காரணம்னா உங்களுக்கு கிளச்சு பிளேட்டு தேய்மானம் ஆகிருக்கும். தேய்மானம் தான் போகும் அப்படி சொல்லி தான் சொல்கிறோம். அவர் இல்லை அதெல்லாம் போயிருக்காது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம கழட்டி பிரித்து பார்க்கும்போது கிளச்சு பிளேட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு கவர் அசம்பிளியும் அந்த ரிவீட்டு பிடிச்சிருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு ஓடி இருக்குது. இது வந்து டிரைவிங் வந்து சரியான முறையில் பண்ணது கிடையாது. உங்களுக்கு இந்த பெடலில் கால் வச்சுட்டே ஓட்டுறது. ஏன்னா டீ போர்டு வண்டினால மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதனால் கால் வச்சு ஓட்டுறதுனால ஒன் சைடாகவே தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு 80,000 கிலோமீட்டர் நார்மலாக ஓடும். என்ன தான் டிரைவிங் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா டிரைவராக இருந்தாங்கன்னா 1.20 வரைக்கும் 1,20,000 கிலோமீட்டர்னால் ஓடும். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ரிவீட்டே பிடிச்சிருச்சு பாருங்கள். அப்படின்னா கால் வச்சு அவங்க ஓட்டியிருக்காங்க. இதுதான் அதோட கம்ப்ளைண்ட்டேவும். இதனால் என்ன ஆகும்னா கிளச்சு பிளேட்டோட கனம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த பிளேட்டு தேய்மானம் ஆகிற அளவுக்கு தான் அங்கே பிஸ்டன் வரும். அளவுக்கு அதிகமான தேய்மானம் ஆகும்போது என்ன செய்யும், பிஸ்டன் ஓவராக வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அது ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஹீட் ஆகும். இந்த கிளச்சு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல, ரிவீட் இல்லாமல் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா இரும்பு உரசும் போது அந்த இடத்துல வந்து அதிக ஹீட்டு வந்து வரும். இது டீசல் வேரியனால நல்லா ஹெவியாக இருக்கும் இன்ஜின். அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த சவுண்டு வர்றது அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. கிளச்சுக்குள்ளே வரதுனால உங்களுக்கு தேய்மானம் ஆகி ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு அதில் வந்து ஆயில் சீலாக தான் இருக்கும். அந்த ஹைட்ராலிக் பிஸ்டன் வந்து ஆயில் சீலாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வெளியே வரும்போது அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் சேர்ந்து உங்களுக்கு அந்த ஆயில் லீக்கேஜ் ஆகிடுது. இது தெரியாமல் நம்ம ஓட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு சடனாக சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டே இருக்குன்னா எப்போ வேணாலும் பெடல் வந்து உள்ளே போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைப்பு கார்களுக்கு கம்பல்சரி வந்து நம்ம கியர் பாக்ஸ் இறக்குனா தான் சரி பண்ண முடியும். மற்றபடி எதுவுமே சரி பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம புதுசாக கிளச் பிளேட்டு கவர் அசம்பிளி எல்லாமே ஒரிஜினலாகவே வாங்கி போட்டோம். கெயிட் சாஃப்ட் வச்சு தான் இது வந்து மாட்ட முடியும். ஏன்னா கெயிட் சாஃப்ட் இல்லாமல் மாட்டிட்டு கரெக்டாக சென்டர் வந்து கிளச் பிளேட்டு இருக்காது. அதனால் உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஏற்றும் போது வந்து பக்காவாக உள்ளே போகாது. இந்த ஸ்ப்ரெயின்ஸ் போய் அதுக்கடுத்து வந்து உள்ளே உங்களுக்கு கிராங்க் சாஃப்ட்டில் வந்து இந்த சாஃப்ட் வந்து கரெக்டாக உள்ளே இன்செட் ஆகி நிற்கும். ஒரு 4 mm இல்லை 5 mm வரைக்கும் இன்செட் ஆகிருக்கும். அதனால் வந்து கம்பல்சரி வந்து கைடு சாஃப்ட் போட்டு தான் நம்ம வைக்கணும். இப்போ எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி ஏற்றி கஸ்டமர்கிட்ட வந்து வெற்றிகரமாக வந்து கொடுத்தாச்சு. கஸ்டமர் இப்போ தான் எல்லாமே பார்த்த பிறகு தான் நம்பினார். ஓகேங்களா. இந்த மாதிரி சம்பவங்களும் நம்ம ஒரு ஷாப்பில் வந்து நடக்கும். ஓகேங்களா. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.